வாழ்க்கையில எதிரி யாருன்னு சரியா தெரியாம பல வேளைகளில நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். சிவப்பு எறும்புகளும் கருப்பு எறும்புகளும் ஒரு ஜார்ல போட்டு வச்சிருந்தாங்க. அதுல இந்த சிவப்பு எறும்பும் பயங்கர டெரர், கருப்பு எறும்பும் பயங்கர டெரர். 2 எறும்புகளும் 100 எறும்புகளை ஒரே ஜார்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. 2 எறும்பும் சமாதானமா தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு அந்த ஜார ஒருத்தர் வெளியில இருந்து குலுக்குனார் பாருங்க. குலுக்குன உடனே the red ants were hitting the black and the black and the red, they started fighting. எல்லாத்துக்கும் என்னன்னு சொன்னா நமக்கு எதிரி இவங்க தான். ஆனா இந்த 2 கருப்பு எறும்புக்கும் சிவப்பு எறும்புக்கும் ஒண்ணு தெரியல. எதிரி இவங்க இல்ல, அந்த ஜார குலுக்கி விட்டவன் தான் எதிரி. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல சில நேரங்கள்ல எதிரி யாருன்னு சொல்லி தெரியாமலேயே நம்ம இருக்கிறோம். வெளியில இருந்து யாராவது வந்து ஒரு கருத்து கேட்பாங்க. ஏன் உங்க வீட்டுல இப்படி இருக்குது, ஏன் உங்க குடும்பம் இப்படி இருக்குது, ஏன் இன்னும் எதுவும் வாங்கல, நீங்க ஏன் வீடு கட்டல, ஏன் திருமணம் ஆகல, ஏன் உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது நடக்கல, உன் புருஷன் சரியில்லை, உன் மனைவி சரியில்லை, உன் பிள்ளைங்க சரியில்லை, வந்து ஜார ஆடி விட்டுட்டு போயிடுவாங்க. எங்க வீட்டுக்கு அப்படி ஒருத்தர் வருவாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கு. வந்து கேள்வியா கேட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பூகம்பம் தான். பெரிய எர்த்குவேக் 7.8 மாதிரி வந்துட்டு போயிடும். பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன் சொல்றேன்னா, உள்ள இருக்கிற நம்ம ஒரு சமாதானமா ஒரு புரிதலோடு நடந்துகிட்டு இருக்கும் போது வெளியில இருந்து, அது ஒரு ஆபீஸா இருக்கட்டும், ஒரு சர்ச்சா இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், எங்கேயுமே சமாதானமா நம்ம சேர்ந்து வாழ்றதுதான் கடவுளுடைய பிரியமா இருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட எரிச்சல்களை, போராட்டங்களை, குவெஸ்டியன்ஸை, சில நேரங்கள்ல தேவையில்லாத புரளிகளை கொண்டு வந்து பேசி குடும்பத்துல சமாதானம், சபையில, சமுதாயத்துல சமாதானங்கள் கெட்டு போவதுக்கு காரணமே வெளியில இருந்து சிலர் செய்கிற சில காய்மரகரமான காரியம், குறும்புத்தனம். பிராங்க்னு சில பேர் பண்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கானது. அந்த பிராங்க்னால நிறைய பேர் உயிரையே இழந்திருக்கிறாங்க. திடீர்னு ஓடி வந்து தடன்னு பண்றது. ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தர் இறந்தே போயிட்டார். ஒருத்தர் ஒரு பிராங்க் பண்ணும்போது அவர் எகிரி குதிச்சு ரோட்டுக்குள்ள போனாரு, கார் அடிச்சு அப்படியே செத்துட்டாரு. சோ நம்முடைய வாழ்க்கையில எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸை பத்தி கேர்ஃபுல்லா இருக்கணும். குடும்பத்துல நமக்கு குழப்பங்கள் வரலாம், என்ன வந்தாலும் நம்முடைய ஒற்றுமையை விட்டுறக்கூடாதுங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாகிய பிசாசானவனை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏன்னா அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரையாவது ஒருத்தனை பிசாசு தாக்கிட்டாங்கன்னா அவங்க மைண்ட் அப்செட் பண்ணிட்டா குடும்பமே அப்செட் ஆயிடுங்க. அப்படி யாருக்கும் இடம் விட்டுறாதீங்க. உங்க குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க மைண்டை நீங்க கேப்சர் பண்ணிக்கோங்க. உங்க மைண்டை எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ்னால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதீங்க. அவங்களுடைய நெகட்டிவிட்டியால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதீங்க. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. கடவுள் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுடைய லைஃபை மறுபடியும் துளிர்க்க செய்வார். எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும். கடவுள் உங்க பக்கத்துல இருக்கிறாரு. உங்களை வாழ வைப்பாரு. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. Have a good day. God bless you.